So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நீங்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ரீடிங் நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்களோட பர்சனுக்கும் உங்களுக்கும் என்ன சுச்சுவேஷன் கரண்ட்லி போயிட்டு இருக்கு, அண்ட் தென் தேர்ட் பார்ட்டி கூட என்ன ஒரு சுச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் விஷயம் வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ மே 21st இருந்து மே 31st வரைக்கும் ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஃபார் ஆல் டைப் ஆஃப் ரீடிங்ஸாக இருக்கட்டும், ஃபார் ஆல் டைப் ஆஃப் ப்ரேயர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆஃபர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, ஸோ நீங்கள் ஆஃபர்ஸில் நீங்கள் புக் பண்ணீங்க நினச்சாலும் சரி, எதிரோட வாட்ஸ்அப் நான் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீட்டெயில் இந்த ஸ்க்ரீனில் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பேன், ஆல்ரெடி இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லேயும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். யூ கேன் செக் இட். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், ஸோ மார்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும், அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்க்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங். ரீடிங் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தேர்ட் பார்ட்டி திங்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு விதமான டிசப்பாயின்மெண்ட்டோட தான் அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே கரண்ட்லி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சில ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள. ஸோ இப்போ இந்த டைம்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் செப்பரேட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து செப்பரேட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். நோ கனெக்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி சொல்கிறேன். சரியான பேச்சுவார்த்தை இங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இல்ல. ஒரு சில மன கஷ்டம் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ சில விஷயத்துல வந்து பார்க்கும்போது அந்த தேர்ட் பர்சன் வந்து கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாவும் இருக்கலாம். ரொம்ப லோன்லியாவும் அவங்க வந்து ஃபீல் பண்ணலாம். ரொம்ப தனிமையில இருக்க மாரியும் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த தேர்ட் பர்சனோட சுத்தி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நெறைய பேர் வந்து இருந்தாலுமே, ஸோ அவங்க வந்து யாரோட தயவோ, யாரோட ஹெல்ப்போ அவங்க எதுவுமே வந்து எடுத்துக்கிற மாரி எனக்கு வந்து தெரியல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த பெர்சன் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் வேணும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு சில ப்ராப்ளம் வந்தாலுமே, உங்க பெர்சன் அவங்க கூட வந்து இருக்கணும் அப்படின்ற மாரி, அதாவது என்ன ஒரு சில பிரச்சனை இருந்தாலுமே, அந்த பிரச்சனைய வந்து சீக்கிரம் சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாரி அவங்களோட ஒரு எதிர்பார்ப்பு, அப்படி ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. பட் உங்களோட பெர்சன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிற மாரி எனக்கு வந்து தெரியல. அவங்களா போய் கம்யூனிகேட் பண்றதோ, அவங்களா போய் வந்து பேசுறதோ, அந்த மாரி எந்த ஒரு விஷயமுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க பெர்சன் வந்து பண்ற மாரி இங்க எதுவுமே இல்ல. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா, இவங்க இப்படி எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. எல்லாமே இங்க ஒரு மாரி சைலண்ட் கேமா போகுது அப்படின்ற பட்சத்துல, இவங்க வந்து ரொம்ப தனிமையில இருக்க மாரி வந்து ஃபீல் பண்றாங்க. ஒரு மாரி கார்னரிங் பண்ற மாரி வந்து ஃபீல் பண்றாங்கன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். நெறைய டிசப்பாயின்ட்மென்ட், நெறைய பிட்ரயல்ஸ் அண்ட் ஒரு சில விதத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த தேர்ட் பார்ட்டிக்கு எப்படி தோணுது அப்படின்னா, உங்க பெர்சன் வந்து அவங்கள என்னமோ ஏமாத்திட்டாங்க, சீட் பண்ணிட்டாங்க, நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாரி கூட அவங்களுக்கு அந்த ஒரு தாட்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இவங்களுக்கு என்ன ஒரு இன்னொரு விஷயமே இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா, லைக் ரொம்ப எமோஷனலா இவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த மாரி அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஸோ உங்க பெர்சன் அவங்ககிட்ட ரொம்ப எமோஷனலா வந்து பழகியிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு குட் டேஸ் அப்படின்றது நெறைய அவங்களோட லைஃப்ல வந்து இருந்திருக்கும். ஒரு குட் மெமரபிள் டேஸ் அப்படின்ற மாரி கூட சில விஷயங்கள் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்களோட பெர்சனுக்கும் வந்து இருந்திருக்கும். ஸோ இவங்க இவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, லைக் இவ்ளோ தூரம் எமோஷனலா இருந்த ஒரு பெர்சன் ஏன் திடீர்னு இப்படி ஒரு டிட்டாச்மென்ட்டா இப்படி எந்த ஒரு ஃபீலிங்குமே வந்து இல்லாத மாரி, ஏன் இப்படி வந்து அவாய்ட் பண்றாங்க? எதனால அவாய்ட் பண்றாங்க? அப்படின்னு எந்த ஒரு ரீசனுமே, எந்த ஒரு காரணமே வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து தெரியல அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சில பிரச்சனை வந்து இருந்திருக்கும். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே சில கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். ஒரு சில விஷயம் வந்து பேசும்போதே இவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வருது. அந்த மாரி சில விஷயம் எல்லாமே இருந்திருக்கும். ஆ ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி வந்து வேற ஒரு பெர்சனா இருக்கலாம். இல்ல அவங்களோட ஸ்பௌஸா கூட வந்து இருக்கலாம். ஓகேங்களா? இந்த எனர்ஜி பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் வந்து தோணுது. ஸோ இப்ப அவங்களோட ஸ்பௌஸா கூட இருக்காங்க அப்படின்னா கூட, இங்க என்ன அப்படின்னா 2 பேருக்குள்ளயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இப்போதைக்கு எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ 2 பேரும் கொஞ்சம் செப்பரேட்டாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிட்ஸ் இன்வால்வ்மென்ட் இருக்கு, கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலுமே, இவங்க எதையும் அவ்வளவா கன்சிடர் பண்ற மாரி வந்து தெரியல. இப்போதைக்கு அவங்க வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்ற மாரி விலகி தான் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பிரச்சனை அப்படின்றது இங்க இருக்கு ஆக்சுவலா. அண்ட் இதுல இன்னும் ஒரு விஷயம் இதுல வந்து கவர் அப் ஆகல. பட் நான் என்ன சேனல் பண்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல 2 பிரச்சனை இருந்திருக்கும். மேபி அது ஒரு சில பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க கெஸ் பண்ணலாம். என்ன 2 பிரச்சனை அப்படின்னு. இவங்களுக்குள்ள இந்த 2 பிரச்சனை இருக்கு அப்படின்றது வந்து உங்ககிட்ட அவங்க ஏதாவது ஒரு டைம்ல வந்து சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சொல்லியிருப்பாங்க உங்களோட பெர்சன். அப்படி ஏதாவது ஒரு பர்ட்டிகுலரா ஒரு சில பெர்சனலான ஏதாவது ஒரு சில விஷயம் இருக்கு அப்படின்னா, தென் அதுதான் இங்க பிரச்சனையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்க
2 பர்ட்டிகுலர் விஷயம் வந்து இருக்கு. அந்த 2 பர்ட்டிகுலர் விஷயத்துல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே இன்வால்வ்மென்ட்டா இருந்திருக்கலாம். அந்த 3 பெர்சனோட ஃபேமிலியுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்வால்வ்டா வந்து இருக்கலாம். ஸோ இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் இப்ப அவங்களோட ஸ்பௌஸா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே இன்வால்வ்டா இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் 2 மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருக்க மாரி தெரியுது. அந்த 2 மேஜர் ப்ராப்ளம்னால என்னவோ, இப்ப இவங்க 2 பேரும் செப்பரேட்டா வந்து இருக்கிறதா இருக்கட்டும், சரியான பேச்சுவார்த்தைகள் இல்லாம இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இப்போ இங்க 3 பெர்சன் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் உங்களோட பெர்சன் வந்து எதுவும் காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு ரெடியா இல்ல. ஸோ 3 பெர்சன பொறுத்தளவுக்கு வந்து என்ன அப்டின்னா, என்ன பிரச்சனை நடந்தாலும் பரவால்ல. நான் இத வந்து ஹேண்டில் பண்ணிப்பேன். நான் இத வந்து ஃபேஸ் பண்ணிப்பேன். அப்டின்ற மாரி அவங்க கொஞ்சம் இறங்கி வராங்க. பட் ஆனா உங்க பெர்சன் வந்து என்ன அப்டின்னா, லைக் அத வந்து அவங்க கன்சிடர் பண்றதில்ல. அத அவங்க வந்து ஏத்துக்கிற மாரி எனக்கு வந்து தெரியல. அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த கம்ப்ளீட் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ற மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ ஒரு சில விதத்துல பார்க்கும்போது, உங்களோட பெர்சன் அந்த 3 பார்ட்டி மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க அப்டின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அண்ட் பொதுவா இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபியூச்சர் என்ன? எப்படி போப்போது? அப்படின்றது அவங்களுக்கே வந்து தெரியல. ஸோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் அதாவது 3 பார்ட்டி கூட இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நீடிக்காது. என்னைக்காச்சும் ஒரு நாள் இதே மாரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்ற பட்சத்துல, என்னைக்காச்சும் ஒரு நாள் இது கம்ப்ளீட்டா வந்து விலகி போற மாரி தான் ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க டிவோர்ஸ் பத்தி உங்ககிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்ப அதுதான் ஆகும் அப்படின்ற மாரி இவங்க ஒரு விதத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்காங்க. அண்ட் இந்த டைம்ல வந்து ரொம்ப கோவமாவும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்க பெர்சன் இப்போதைக்கு அவங்களோட எனர்ஜி வந்து ஒரு கோவமான ஒரு எனர்ஜியா இருக்குன்ற பட்சத்துல, அது உங்களையும் அது வந்து அஃபெக்ட் ஆக தான் வந்து செய்யும். ஓகே. இங்க சிச்சுவேஷன் வொர்ஸ்ட்டா இருக்கு. ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. அத நம்ம வந்து பார்த்துட்டோம். பட் உங்களோட கேஸஸ்ல என்ன விஷயம் நடக்கும் அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்த மாரி ஒரு நியூ பிகினிங்கா இருக்கட்டும், நீங்க எதிர்பார்த்த மாரி இந்த பெர்சன் உங்கள தேடி வரதா இருக்கட்டும், இல்ல உங்க 2 பேருக்குள்ள ஒரு சில கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் ஆறதா இருக்கட்டும், நீங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறது, ஆ சோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க 2 பேருமே வந்து மீட் பண்றதா இருக்கட்டும், இல்ல பேசுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி ஒரு சில விஷயம் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. அது மாரி உங்க பெர்சன் உங்ககிட்ட வந்து பேசலாம். பட் இங்க வந்து என்ன அப்டின்னா, இந்த சிச்சுவேஷன்ஸ பொறுத்தளவுக்கு அவங்க அவங்க வராங்க. அவங்க உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. அங்க நடக்கிற விஷயம் எதுவா இருந்தாலும் அத உங்ககிட்ட வந்து அவங்க தாராளமா அத பத்தி சொல்லுவாங்க. மறைக்காம அத பத்தி எல்லாமே வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. ஆ பட் இந்த டைம்ல வந்து என்ன அப்டின்னா, ஸ்டில் உங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த ஒரு பாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்க மாரி எனக்கு வந்து தெரியல. இப்ப அவங்க வராங்க, பேசுறாங்க அப்டிங்கிறப்போ, ஸோ கொஞ்சம் அந்த பாண்ட் வைஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து உங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆகும் அப்டின்னா, ஸ்ட்ராங் வந்து ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எப்டி இருந்தாலும் எடுக்க தான் செய்யும். பட் இங்க வந்து என்னன்னா, நீங்க ரொம்ப ஹோப் வச்சுறாதீங்க அப்டின்னு தான் நான் சொல்ல வரேன். அவங்க வந்து இப்ப பேசுறாங்க, வைக்கிறாங்க அப்டிங்கிறப்போ, இப்போதைக்கு ஒரு கோ வித் த ஃப்ளோ எனர்ஜியா இருந்துக்கோங்க. இப்ப என்ன சிச்சுவேஷன் நடக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இப்ப இப்போ எப்படி சொல்றது, ரொம்ப ஃபியூச்சரா நீங்க அந்த விஷயத்த பத்தி ரொம்ப திங்க் பண்ணாம, ஒரு நியர் ஃபியூச்சரா இப்போ இந்த 1 வீக்குள்ள என்ன அடுத்து நடக்கும்? ஸோ இந்த மந்த் என்ன நடக்கும்? அப்படின்ற மாரி அந்த அந்த விஷயத்த வந்து லைக் ஒரு நியர் ஃபியூச்சரா எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, அது உங்க 2 பேருக்கும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்க்கும் சரி, அது ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட் வந்து இங்க வந்து குடுக்கும். இதே இது நீங்க வந்து அடுத்த 6 மாசம் என்ன நடக்க போகுது? 1 வருஷத்துல என்ன நடக்க போகுது? அப்படின்ற மாரி நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ வந்து குடுக்க தான் செய்யும். இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. ஆ ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நான் நினைக்கிற மாரி மாறியே ஆகணும். இந்த பெர்சன் என்ன தேடி கண்டிப்பா வந்தே ஆகணும். அவங்க அந்த 3 பெர்சன விட்டுட்டு என்ன மட்டும் தான் சூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றது உங்களோட அல்டிமேட் கோலா இருக்கு. ஓகே. உங்களோட டார்கெட் அதுதான். ஸோ இந்த மாரி வந்து இந்த பெர்சன் நம்மள தேடி வரணும் அப்படின்ற மாரி நீங்க எதிர்பார்க்குறீங்க. நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா அதுக்குரிய ஒரு நேரம், காலம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. சில பேர் சொல்லலாம், நான் ரொம்ப டைம் எடுத்திருக்கேன். நான் இந்த பெர்சனுக்காக நான் ரொம்ப டைம் குடுத்துருக்கேன் அப்படின்னு கூட நீங்க சில பேர் சொல்லலாம். பட் அது வந்து என்னன்னா லைக் பெர்சன் டூ பெர்சன். சில பேருக்கு அந்த விஷயம் சீக்கிரமா கிடைக்கும். சில பேருக்கு அந்த விஷயம் லேட்டா கிடைக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஓகேங்களா? அது உங்களோட உங்களோட எனர்ஜி டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட லைஃப், உங்களோட ஃபேட் அது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் தான் நம்ம சொல்ல முடியும். லைக் இந்தந்த டைம்க்குள்ள எல்லா விஷயமும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப ஜென்ரலா நம்ம வந்து பார்க்கும்போது, நான் ஜென்ரலா அட்வைஸ் பண்ற விஷயம் வந்து இதுதான். ஸோ உங்களோட பெர்சன் கிட்ட நீங்க வந்து ரொம்ப அதிகமா வந்து எதிர்பார்க்காதீங்க. கரண்ட்டா இப்ப என்ன போயிட்டு இருக்கு, அந்த கரண்ட்டா இருக்க விஷயத்துக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம், எப்படி பேசலாம், எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்ப நல்ல விதமா இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு என்ன
ஒரு விஷயம் கொண்டு போலாம் அப்படின்றத அந்த கரண்ட் விஷயத்த மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணா வந்து போதும். நான் சொன்ன மாரி லைக் ஒரு இந்த வீக் நம்ம என்ன பண்ணா பெட்டரா இருக்கும்? அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணா பெட்டரா இருக்கும்? அப்படின்ற மாரி அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு செங்கல் மாரி தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா லிட்டில் பிட்டா அந்த விஷயத்த வந்து எவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ராங் ஆக்கணுமோ, அது மாரி அந்த ஒரு பில்டிங்க ஸ்ட்ராங் ஆக்குற மாரி தான். ஸோ அந்த மாரி நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணா பெட்டரா இருக்கும். ராதர் தான் உங்க மண்டைக்குள்ள வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸோ ஒரு 1 இயர்க்குள்ள இந்த விஷயம் நடந்தே தீரணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ட மட்டும் நீங்க ரொம்ப ஹெவியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அது உங்கள இந்த பிரசன்ட் டைம்ல கூட உங்களால அந்த விஷயத்த வந்து என்ஜாய் பண்ண முடியாது. இந்த பிரசன்ட் டைம்ல கூட உங்களால உங்க பெர்சன் கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேச முடியாது. உங்க மைண்டுக்குள்ள அந்த விஷயமே தான் ஸ்பார்க் ஆயிட்டே இருக்கும். உங்க மைண்டுக்குள்ள அந்த விஷயம் மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்போ, அவங்க இப்ப வந்து பேசினா கூட நீங்க அவங்க கிட்ட திருப்பி வேண்டா வெறுப்பா தான் பேசுவீங்க. ஆல்ரெடி இந்த பெர்சனுக்கு ஒரு கோவத்துல தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிறப்போ, சில விஷயத்துல நீங்க அவங்க கிட்ட பேசுற விதம் அவங்கள இன்னும் ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா, தென் அப்ப யோசிச்சு பாருங்க. அந்த பெர்சன் இன்னும் எவ்ளோ டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாளைக்கு பின்ன என்ன நடக்கும்? ஸோ இப்ப எப்படி தேர்ட் பார்ட்டிய வந்து இவங்க அவாய்ட் பண்றாங்களோ, அது மாரி உங்களையும் ஃபைனலா வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் என்ன சொல்றேன்னா, பிரசன்ட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப ஃபியூச்சர வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இங்க ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இங்க வந்து டெஃபினட்டா வந்து இருக்க தான் செய்யுது. உங்களோட பெர்சனுக்கும் உங்களுக்கும் நடுவுல. இதே மாரி உங்க உங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு சில சண்டை, பிரச்சனை வந்து இருந்திருக்கும். ஒரு சில கருத்து வேறுபாடு கண்டிப்பா இருந்திருக்கும். ஆ நீங்க ஒரு விஷயம் வந்து பேசியிருப்பீங்க. உங்க பெர்சன் ஒரு விஷயம் வந்து பேசியிருப்பாங்க. ஐ டோன்ட் நோ இவங்க இவங்க வந்து சட்டுன்னு இவங்களுக்கு வந்து கோவம் வந்துருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா பொதுவா உங்க பெர்சனுக்கு வந்து கோவம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு விஷயத்துல வந்து அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா, ரொம்ப கோவம் வரலாம் இவங்களுக்கு. அத வந்து ஹேண்டில் பண்ற விதமா இருக்கட்டும், அதுல வந்து கொஞ்சம் பொறுமை இருக்காது உங்க பெர்சனுக்கு. பொதுவா அவங்க வந்து அவ்வளவா கோவப்பட மாட்டாங்க. பட் ஒன்ஸ் ஒரு விஷயத்துல அவங்க வந்து ஒரு பிடிவாதத்தனமா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப கோவம் வருது அப்படின்னா, தென் அது எக்ஸ்ட்ரீம் லெவலா அவங்க வந்து காட்டலாம். மேபி உங்களோட பெர்சன் வந்து ஒரு துலாம் ராசியா வந்து இருக்கலாம். சில பேருக்கு அவங்க ஒரு மேஷ ராசியா வந்து இருக்கலாம். தனுசு ராசியா வந்து இருக்கலாம். ஆ ஸோ மேபி அப்படி இல்லன்னா ஒரு சிம்ம ராசியா கூட அவங்க வந்து இருக்கலாம். அவங்களோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா. சில பேருக்கு உங்க பெர்சன் வந்து ரிஷப ராசியாவும் வந்து இருக்கலாம். ஸோ இங்க தெரியிற எனர்ஜிஸ நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். மத்தபடி உங்களோட பெர்சனோட எனர்ஜி எதுவா இருந்தாலும், அவங்களோட ஜோடியாக் சைன் எதுவா இருந்தாலும், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு இந்த ரீடிங் ஒத்து போகுது அப்படின்னா, நீங்க இந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சோ பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ள வந்து இருக்கு. இதுவுமே இன்னும் சால்வ் ஆகல. உங்களுக்கே நல்லா தெரியும். உங்க 2 பேருக்குள்ள நடந்துட்டு இருக்க இந்த ஒரு கான்வர்சேஷனா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி பாஸ்ட் நடந்த சில விஷயங்களா இருக்கட்டும். சோ உங்க 2 பேருக்குள்ளேயே இன்னும் சில விஷயம் வந்து செட்டில் டவுன் ஆகல. இன்னும் சில விஷயம் வந்து சால்வ் ஆகல. உங்களோட பெர்சனல் லைஃப்ல, உங்களோட ரிலேஷன்ஷிப்போட பெர்சனல் திங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலே, நெறைய விஷயம் இங்க எதுவுமே சால்வ் ஆகல அப்படின்ற பட்சத்துல, இங்க வந்து நீங்க நடந்துக்கிற விதத்த பொறுத்து தான் இங்க வந்து இருக்கு. அதனால நான் என்னோட சைட்ல இருந்து நான் உங்களுக்கு குடுக்கக்கூடிய கைடன்ஸ நான் உங்களுக்கு வந்து குடுத்துட்டேன். சோ நியர் ஃபியூச்சரா வந்து பார்த்துட்டு போங்க. அது என்ன அதுல உங்க பெர்சனுக்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ, ஹெல்ப் பண்றீங்களோ, அவங்கள கைட் பண்ற மாரி நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்றீங்களோ, அந்த மாரி நீங்க எதுனாலும் நீங்க வந்து பண்ணலாம். சோ அப்படி இல்ல உங்க பெர்சனுக்கு வந்து அத பத்தி அந்த தேர்ட் பார்ட்டியோட சாப்டரே வந்து பேச புடிக்கல. சோ உங்களோட ரிலேஷன்ஷிப்ப மட்டும் தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. உங்ககிட்ட மட்டும் தான் பேசணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, சோ நீங்க எப்பயும் போல கேஷுவலா உங்களோட ரிலேஷன்ஷிப்போட விஷயத்துல என்னவோ அத நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்க தாராளமா இருக்கிற என்ன உங்க 2 பேருக்குள்ள இருக்க என்ன பிரச்சனை என்னவோ அத நீங்க சால்வ் பண்ணிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மத்தபடி இந்த பெர்சனோட மைண்ட்ல நீங்க கொஞ்சம் பிரஷர் போட்டீங்க அப்படின்னா, அது தேவையில்லாத ஒரு ஆர்குமென்ட் பாயிண்ட் தான் அது வந்து கொண்டு வந்து குடுக்கும். சோ ஃபைனலா ஏன்னா ஒரு பெர்சன் ஆல்ரெடி எப்படி சொல்றது? ஒரு மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்காங்க அப்படிங்கிறப்போ, எங்கேயாவது ஒரு இடத்துல ஆறுதல் தான் வந்து தேடுவாங்க. அப்போ எந்த இடத்துலயும் ஒரு ஆறுதல் கிடைக்கல அப்படிங்கிறப்போ, ஒரு ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்து விட்டு விலகி, சோ அதுலருந்து அவங்களுக்கு அதுல ரெக்கவர் ஆகுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். சோ இது இப்படியே தான் போயிட்டே இருக்கும் இந்த விஷயம். சோ அதனால இந்த தப்பு மட்டும் நீங்க வந்து பண்ணிறாதீங்க. மோஸ்ட் ப்ராபப்லி அவங்க வந்து பேசுறாங்க, இல்ல நீங்க இப்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட, நார்மலா வந்து பேசுங்க. உங்க ரிலேஷன்ஷிப்க்கு மட்டும் நீங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில பேருக்கு இந்த சிச்சுவேஷன்ஸ்ல உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் கண்டிப்பா வரும். அது அதே மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு. இந் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப் தான். சோ அது உங்களோட பெர்சனோட சைடுனாலும் சரி, உங்களோட சைடுனாலும் சரி. இங்க ஒரு விஷயம் நீங்க வந்து ஆ யோசிச்சு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பெர்சனோட மூட் அவங்களோட எப்படி சொல்றது? அவங்க கோவமா இருந்தாலும் சரி, அவங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் எப்படி இருந்தாலும் அத நீங்க வந்து மேனேஜ் பண்ணிருவீங்க.
அவங்களோட அவங்க ஒரு சில விஷயம் வந்து சொல்லாமலே நீங்க அவங்களோட முகத்தை பார்க்கும்போதோ, இல்ல அவங்க நடந்துக்கிற சில விதத்த வச்சோ நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி மூவா இருக்கட்டும், ஸோ அவங்களோட கேரக்டரோட விஷயமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து என்னன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க உங்களோட பெர்சன. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க வந்து என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா ஒரு லாங் டர்மா தான் வந்து போகும். ஏன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவு கூட அவங்க லைஃப்ல வேற யாரும் அவங்கள அவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து கிடையாது. மேபி அவங்க இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். சில பேர் வந்து என்னன்னா, உங்க பெர்சன வந்து தப்பாவே தான் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு நெறைய கோவம் வருது இல்லையா? ஸோ இவங்க கோவத்தின் வெளிப்பாடா இவங்க என்ன வேணாலும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து சண்டை போடலாம். யார்கிட்ட வேணாலும் அவங்க வந்து சண்டை போடலாம். கொஞ்சம் அடிதடி சண்டை அந்த மாரி இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும் ஒரு சில கேஸஸ்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ரோலா தான் இவங்க வந்து மத்தவங்களோட வாழ்க்கையில வந்து தெரிவாங்க. பட் உங்களுக்கு தான் தெரியும் இந்த பெர்சனோட சைடு என் நெகட்டிவ் சைடு என்ன, பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்றது. அத நீங்க கரெக்ட்டா பேலன்ஸ்டா வந்து கொண்டு போறீங்க. ஸோ இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த பெர்சனுக்கு அது எல்லாமே நல்லா தெரியும். இவங்கள நீங்க இவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அளவுக்கு யாரும் அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டர்மான ரிலேஷன்ஷிப் தான். மத்தபடி லைக் ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க கண்டிப்பா இருக்கும். நான் சொன்ன விஷயத்தை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வியூவர்ஸ் உங்களுக்காக வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மெசேஜஸ் என்ன அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்போட ஹீலிங்காகவும் சரி, பொதுவா உங்களோட செல்ஃப் லவ் நீங்க வந்து பண்ணாலும் பட் கொஞ்சம் இந்த மாதிரி அனிமல்ஸ் ஏதாவது ஒரு ஒரு பூனையா இருக்கட்டும், ஒரு நாயா இருக்கட்டும், என்ன ஒரு அனிமல்ஸோ, ஒரு பேர்ட்ஸோ, பறவையோ இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதுக்கு ஏதாவது ஒரு சில சாப்பாடோ ஏதாவது வாங்கி நீங்க வந்து போடுங்க. ஸோ அது உங்களோட கர்மாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குட் கர்மாஸ் அது கண்டிப்பா குடுக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பே நல்ல விதத்துல வந்து ஹீல் பண்ணும். ஐ டோன்ட் நோ அந்த எனர்ஜி இந்த ரீடிங்ல நான் பார்த்தேன் அப்படினால தான் உங்களுக்கு அத வந்து சொல்றேன். ஹோப்ஃபுல்லி அது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வந்து குடுக்கும். ஏன்னா இது ஒரு விதமான ஒரு குட் கர்மாஸ் தானே. ஸோ தட்ஸ் தி திங். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சே நோ ரீடிங் கைஸ் ஃபார் நான் சொன்ன மாதிரி மே 21 டு மே 31 வரைக்கும் ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அண்ட் அதே மாதிரி ப்ரேயர் ரிச்சுவல்ஸ் நீங்க வந்து புக் பண்ணி நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ சேம் என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ல வந்து டிஸ்பிளே இருக்கும் அண்ட் அஸ் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டே நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசன்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் ஏதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன் அண்ட் இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனக்கு தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன் கைடன்ஸ் ஒரு அலர்ட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். So guys, please give it support. See you guys next time. I love you all. Take care. Bye bye guys. Bye bye.